Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 16வது நாள். இன்னையோட சேலஞ்ச் சோஷியல் கனெக்ட். இதை ரீகனெக்ட்னு கூட சொல்லலாம். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிற சர்வைவர்ஸ் பொதுவாக இந்த 2 விஷயத்தை செய்வாங்க. ஒன்று, கம்ப்ளீட் ஐசோலேஷன் மோடுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லைனா பவுண்ட்ரிஸே இல்லாமல் எல்லார்கிட்டேயும் ஒரு கனெக்ஷனை தேடுவாங்க. யாராவது தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே இருப்பாங்க. இது 2மே அன்ஹெல்த்தியான பேட்டர்ன், 2மே ட்ராமா ரெஸ்பான்ஸ். இந்த 2 பேட்டர்னுமே ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஐசோலேஷன் ஆக்சுவலி ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஐசோலேஷன் மோடில் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஃப்ரீஸ் மோடில் இருக்கும். அதே மாதிரி ஓவர் கனெக்ஷனால் உங்கள் எனர்ஜி பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். உங்கள் பழைய பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது 2மே சேஃப் கிடையாது. இந்த அன்ஹெல்தி பேட்டர்னை உடைக்கணும். ஏன்னா ஜென்யூன் ஹியூமன் கனெக்ஷன் இல்லாமல் உங்களால் ஹீல் ஆகவே முடியாது. ஐசோலேஷன் மோட், ஓவர் கனெக்ஷன் மோட், இந்த 2 பேட்டர்னில் நீங்கள் எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த பேட்டர்னை உடைக்கணும். ரெகுலேட்டட் கனெக்ஷன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ப்ராப்பர் கனெக்ஷனை தேடணும். ஒழுங்கான ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களோட கனெக்ட் ஆகணும். இந்த ஏபிசி ஜோன் பற்றி போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் ஏ ஜோனில் இருக்கிறவங்க கூட நீங்கள் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை ஏ ஜோனில் யாருமே இல்லை அப்படின்னா பி ஜோனில் இருக்கிறவங்களில் பெட்டரான ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கள். அவங்க கூட பழகி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ஆளை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாசிட்டிவாக டெவலப் பண்ணணும். அவங்க கூட சேர்ந்து வாக்கிங் போகலாம், காஃபிக்கு இன்வைட் பண்ணலாம், ஃபோனில் ஒரு 10 to 15 minutes பேசலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட ட்ராமா எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொட்டக்கூடாது. மணிக்கணக்காக உங்கள் ஸ்டோரியை சொல்லி அவங்கள டயர்டாக்கிடக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியோட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களோட சேர்ந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பாசிட்டிவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள டயர்டாக்காமல் அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் உங்களோட ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.